திருவாசகம், மாணிக்க வாசகம் பற்றி திருவாசகம். வேண்டத்தக்கது அறிவோய் நீ. வேண்ட என்ற சொல்லுக்கு விரும்புவதுன்னு அர்த்தம். அடியார்கள் விரும்புறதையெல்லாம் நீ அறிவாய். நமக்கு என்ன தேவைங்கிறது யாருக்கு தெரியும்? இறைவனுக்கு தெரியும். ஒரு குழந்தைக்கு என்ன தேவைங்கிறது யாருக்கு தெரியுது? தாய்க்கு தெரிவது போல ஒரு உயிருக்கு உயிர் என்னத்தை எல்லாம் விரும்புதுங்கிறத இறைவன் பார்ப்பார். தாயாவது குழந்தைக்கு வெளியே இருந்து தான் பார்க்கிறார். இறைவன் எங்கிருந்து பார்க்கிறார்? உள்ள இருந்து பார்க்கிறார். அகத்தொரு நோய்க்கு உள்ளினிறங்கி சகத்தவரும் காண்பாரோ காண். திருவருட்பெயர். ஒரு உயிருக்குள்ள என்ன நடக்குங்கிறத யார் பார்த்துடுவார்? இறைவன் பார்த்துடுவார்னு சாஸ்திரம் சொல்லுது. ஒரு உயிர் என்ன விரும்புதுங்கிறது உனக்கு தெரியும். வேண்ட முழுதும் தருவோய் நீ. உயிர் என்ன கேட்டாலும் இறைவன் கொடுப்பார். உயிர் கேட்கறதையெல்லாம் இறைவன் கொடுப்பாரு. நம்ம உயிர் பக்குவப்படாத உயிராக இருந்தா நமக்கு துன்பம் தர்ற விஷயத்தை கேட்டு வாங்கி, நாளைக்கு சித்தாந்த வகுப்பு வந்துருங்க, உங்க சான்றிதழ் இருந்துன்னா எடுத்துட்டு வந்துடுறேன், சரியா? நம்மள மாதிரி பக்குவப்படாத உயிராக இருந்தா மேலும் மேலும் துன்பத்திற்குரியதை அந்த உயிர் கேட்டுவாங்க. யாருக்கிட்ட? இறைவன்கிட்ட கேட்டுவாங்க. பக்குவப்பட்ட உயிராக இருந்தால் இறைவனை அடைவதற்குரிய விஷயத்தை கேட்கிறோம். இதுதான் வித்தியாசம். ஆனால் ரெண்டு பேருக்குமே யார் கொடுத்துருவாங்க? இறைவன் கொடுத்துருவார். பக்குவப்படாத உயிருக்கு ஏன் கொடுக்குறாருன்னா, இந்த உயிர் இதை அனுபவிச்சு வேண்டாம்னு அந்த உயிராக சொல்லணும். அது வரைக்கும் கொடுத்து தான் அதை வெளியே திருப்ப முடியும். குழந்தை பொம்மை கார் கேட்டால் நீங்கள் பொம்மை கார் தான் கொடுக்க முடியும், ஒரிஜினல் கார் கொடுக்க முடியாது. நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் பேத்தி வந்து தாத்தா எனக்கு பொம்மை கார் வாங்கி கொடுன்னு கேட்டால், ஏன் உனக்கு பொம்மை கார் 60 ரூபாய்க்கு 60 லட்சம் ரூபாய்க்கு கார் வாங்கி நிறுத்திருக்கிற தாத்தா இருக்கட்டும், உங்களை கடையில் போய் பொம்மையை வாங்கிட்டு. இப்போ என்னுடைய பேத்தியே 3 வயசு கூட ஆகலை. ஏதாவது வேணா உடனே சட்டையை போடு, வா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு படுத்த முடியை பிடிச்சி தூக்குது, எந்திரி அப்படின்னு சொல்லுது. அதுக்கு எதுதான் தேவை? அதற்குரிய பொருள் அதை கொடுத்து தான் நீங்கள் ஒரிஜினலை விஷய முடியும். டூப்ளிகேட்டை கொடுத்து தான் ஒரிஜினலை கொடுக்க முடியும். அதனால் இறைவன் கேட்கறதெல்லாம் கொடுப்பார். ஆனால் அந்த உயிர்களை ரெண்டாக பிரிச்சுடுவார். நாம கேட்கறதெல்லாம் நம்மை மேலும் பந்தப்படுத்தினா மேலும் துன்பத்துக்கு காரணமாக. மாணிக்க வாசகரை போன்றவங்க கேட்கறதெல்லாம் அவங்களுக்கு வீடு பேரு தவிர வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க. வீடும் வேண்டாம், விரலின் விளங்கினான். வேண்டத்தக்கது வீடு வேண்டாம், மோட்சத்தை கூட கேட்க மாட்டாங்க. இறைவன் கொடுத்தா வாங்கிடுவாங்க. ஆனால் நாம இறைவன்கிட்ட எல்லாத்தையுமே கேட்கிறோம். ஏன் இறைவன் நம்மகிட்ட வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்கறது இல்லை? இப்படி கேட்போம்னு தெரிஞ்சுதான் ஏற்கனவே இவனா கேட்டே பந்தத்துக்குள்ளாகிறான். நாமளா போய் கேட்டோம்னா பெரிய லிஸ்டே நீட்டுவாங்கிறதுனால தான் கேட்கறது இல்லை. இந்த பட்டிமன்றத்துக்காரங்க சொல்லுவாங்க ஒரு செய்தி. ஒரு கண் தெரியாத ஒருவன் இடத்துல போய் கடவுள் கேட்கிறார் என்ன வேணும். அவன் யாசகம் பண்ணி வாழ்வோம், பிச்சை எடுத்து வாழ்வோம். அவன் ஒரே ஒரு வரம் தான் கேட்கணும். ஒரு வரம் தான் சாமி கேட்க போறேன். எனக்கு சொந்தமான வீட்டில் என்னுடைய மகன் தங்க தட்டில் பால் சோறு சாப்பிட்றத நான் 2 கண்ணால் பார்க்கணும். அவ்வளோதான், ஒரு வரம் தான் படிக்கிறான். இதில் 75 வரம் இருக்குடா. சாமியை நீ ஏமாத்தியான்னு கேட்குறாரு. நீ சாமியை ஏமாத்த கூட நான் வைக்க விடுங்க, சாமியை நீ ஏமாத்தியான்னு கேட்குறாரு. அதில் என்னெல்லாம் விண்ணப்பம் இருக்கு? எனக்கு சொந்தமான வீடுனா அவனுக்கு என்ன இல்லைன்னு அர்த்தம்? வரம் 1. அவனுக்கு கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகணுங்கிறான். கல்யாணம் ஆகி குழந்தைலாம் போயிடக்கூடாது, குழந்தை இருக்கணுங்க. எல்லாம் இருந்து பணக்காரனா இல்லாமல் போயிடக்கூடாது. அது தங்கத்தட்டு கேட்குறான். சாப்பாடு சாப்பிட முடியாத நோயாளி ஆகிடக்கூடாது, பால்சோறு சாப்பிடணுங்கிறான். கண்ணு தெரியாது, கண்ணு கேட்குறான். சாமி பார்த்தாரு, இப்படிலாம் நீங்கள் பேசுவீங்கன்னு தெரிஞ்சுதாடா நான் எதுவுமே கேட்கறது இல்லை. நீயா நிறைய கேட்டு நாங்கள் சிக்கிறோம். நான் பகவத்கீதை படிக்கும்போது அந்த குரு சொல்லுவாங்க, நான் சாமிகிட்ட வரம் கேட்கறது எப்படி இருக்குதுன்னா, ஒரு பெரிய மைதானத்தில் பலாயிரம் கோடி பணத்தை குடிச்சு போட்டுருக்கிற போது அவர் 10 ரூபா எடுத்துக்கிறானுங்க கெஞ்சிற மாதிரி இருக்குதுங்க. ஒரு பெரிய மைதானத்தில் பலாயிரம் கோடி பணத்தை குடிச்சு போட்டுருக்கும் போது இதில் 10 ரூபா எடுத்துக்கிறேன்னு கேட்குற மாதிரி தான் நம்ம யார்கிட்ட வரம் கேட்குறோமா? இறைவன்கிட்ட கேட்குறோம். எல்லாமே யாருக்காக தான் சொல்கிறாரு இறைவன். வேண்ட முழுதும் தருவோய் நீ. என்ன கேட்டாலும் இறைவன் கொடுப்பார். வேண்ட முழுதும் தருவோய் நீ. வேண்டும் அயன்மார்க்கு அறியோய் நீ. உன்னை வேண்டுகின்ற அயனும் ஆளும் அறிவதற்கு அரியவனாக நீ இருக்கிறாய். வேண்டி என்னை பணி கொண்டார்.
நீதான் விரும்பி, வேண்டினா விரும்பி என்னை உனக்கு அடிமையாக ஏற்றுக்கொண்டாய். பணி கொண்டாயினா பணி செய்ய ஏற்றுக்கொண்டாய். இறைவன் அடிமையாக கொள்றது ஒரு நிலை, தனக்கு பணி செய்பவனா வச்சுன்றது இன்னொரு நிலை. இப்போ நீங்கள் வந்து ஒரு மில் இருக்குது, 6 டிரைவரை வேலைக்கு எடுக்கிறாங்கன்னா ஒரு 2 டிரைவரை பார்த்து நீங்கள் வந்து உங்களுக்கு வேலை பல சொல்கிறோம்பாங்க, ஆனால் சம்பளம் வந்துடுறாங்க. ஐடி ஃபீல்டில் வருது இல்லை, ஐடி ஃபீல்டில் சம்பளம் கொடுத்துருவாங்க, ஆனால் ஒர்க்கு வந்து லேட்டாக தான் வரும். பெஞ்ச் பீரியட்னு போட்டுருவாங்க. ஒர்க் உண்டு, இந்த பே உண்டு, ஆனால் ஒர்க் கிடையாது. இறைவன் நம்மளை அடிமையாக ஏற்கிறதுங்கிறது முதல் கட்டம். நம்மளை எதுக்கு வச்சுக்கிறது, அதுக்கு அடுத்த கட்டம். வேலைக்கு வச்சுக்கிறதுங்கிறது பெரிய கட்டம். வேலைக்கு வைக்கலனாலே, ஒரு மில்லில் ஒருத்தர் டிரைவருக்கு வேலைக்கு எடுத்து வேலை கொடுக்கலனாலே அவனுக்கு மனசுக்கு சங்கடமாக இருக்கும். அதனால தான் பெருசாக சொன்னார், வேண்டி என்னை பணி கொண்டார். அரசாங்கத்திலே இருக்குது, அவருக்கு வந்து துறை ஒதுக்கப்படாமல் வழக்கப்படவில்லை. அரசாங்கத்தில் இன்னைக்கு வரைக்கும் நடைமுறையில் கிடையாது. அரசாங்க சம்பளம் போயிடும், எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்க முடியாது, துறை ஒதுக்கப்படாமல். அது ஒரு வகையில் சுற்றி விளைச்ச தண்டனை மாதிரி இருக்கும். எது மாதிரி இருக்கும், வேலை செய்யாமல் சம்பளம்ங்கிறது கஷ்டமாக தான் இருக்கும். அதனால வேண்டி என்னை பணி கொண்டார். வேண்டி நீ யாது அருள் செய்தாய், நீ எனக்கு என்ன அருள் செய்தாயோ அதைத்தான் நானும் வேண்டுகோளா இருக்கிறேன். நான் கேட்கறதான் நீ கொடுக்குற, நீ என்ன கொடுக்க போறியோ அதைத்தான் நான் கேட்கிறேன் அப்படிங்கிற, அதான் அதுக்கு அர்த்தம். இது மாணிக்கவாசகர் நிலை. மாணிக்கவாசகரை போன்றவர்களுக்கு இறைவன் அவங்களுக்கு வீடு பேரை தருந்து கொடுக்கிறார், விரும்பி கொடுக்கிறார். நம்மை போன்றவர்களுக்கு நம்ம இது மேலும் என்ன செய்யும், பந்தப்படுத்தும், பிறவியை தரும், வினையை பெருக்கும். ஆனால் நமக்கு ஏன் தர்றாருன்னா, இதை தரலன்னா நாம இந்த சுழற்சிக்கு உள்ள போய் தான் வெளியே என்ன செய்ய முடியும், வர முடியும். சுழற்சிக்குள்ள நம்ம போய் வெளியே வர்றதுக்காக நம்ம கேட்கறதை கொடுப்பாங்க. அதனாலதான் யானும் அதுவே வேண்டினல்லா, நீ எனக்கு என்ன அருள் செய்தியோ அதைத்தான் நான் கேட்கிறேன். நான் என்ன கேட்க போறேனோ அதைத்தான் நீ அருள் செய்யும். சாயங்காலம் 6 மணிக்கு கேட்கலான்னு இருந்தேன், 5 மணிக்கு நீ கொடுத்துட்டேன். அவர் சொல்றாரு, 5 மணிக்கு கொடுத்துட்டேன், நீங்க 6 மணிக்கு கேட்கல. அப்படி 2 பேருக்கு ஒரே ஒத்த மனநிலை. எதுல, மாணிக்கவாசகரை போன்றவங்களுக்கு வீடு வேறு சம்பந்தப்பட்டது. ஏன் அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டாங்க பின்னால் வருது, இதே பதிகத்துல தான் வருது. நாம் இறைவனிடத்தில் உடல் பொருள் ஆவியை கொடுக்கதா பாடுறோம். அன்றே எந்த ஆவியும் உடலும், அன்றே இந்த அடுத்த மந்திரம் நான் தெரியாது, எனக்கு அடுத்த மந்திரம் அன்றே இந்த ஆவியும் உடலும், அது தொடர்ச்சி, அதுதான் வகுப்பு. சாமி நினைச்சிட்டு பேசினா இப்படிதான் வரும். அன்றே இந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் ஒன்றே அணையால் என்னை ஆட்கொண்ட போதே கொண்டீர்கள், அடிமை கொண்ட போதே கொண்டீர்கள். இன்றோர் இடையூறு எனக்குண்டோ, எண்டோர் முக்கன் எம்மானை நன்றே செய்வாய் கொலை செய்வாய் நானோ இதற்கு நாயகம். இந்த மந்திரத்தை அதை சேர்த்து பார்த்தா தான் பொருள் புரியும். போனவர்களும் இந்த மந்திரத்தை நம்ம பேசணும். அன்றே நீ என்னை அடிமை கொண்டாடு. என்னைக்கு இறைவன், நாமெல்லாம் இறைவனுக்கு அடிமையாகிறதுக்கு என்ன அடையாளம்னா, இது என் வீடு, இது என் ஏடிஎம் கார்டு, இது என்னுடைய கார்டு, இது என் ரேஷன் கார்டு. ஏதோ ஒரு கார்டு, ஒரு டூ வச்சிருக்கீங்க யாரு கூட, ரேஷன் கார்டு, வீடு, காடு, ஆடு, மாடு, இதெல்லாம் என்னுடையது, என்னுடைய மாடு, என்னுடைய ஆடு. மாடு உண்டு, கன்று உண்டு, மக்கள் உண்டு என்பதெல்லாம் கேடு உண்டு என்படி கேட்டு விட்டோம். இனி கேள்மனமே ஓடு உண்டு, கண்டை உண்டு, உள்ளே எடுத்து இன்று ஓத உண்டு, தோடுண்ட கண்டனடியார் துணை நமக்கு உண்டு. வீடு நமக்கு திருவாலங்காடு, விமல் இருந்த ஓடு நமக்கு உண்டு, வற்றாத ஓடு. அவங்களுக்கு ஓடு, நமக்கு காடு. வீடு நமக்கு திருவாலங்காடு, விமல் இருந்த ஓடு உண்டு, நமக்கு வற்றாத பாத்திரம். ஓங்கு செல்வ நாடு நமக்கு உண்டு, கெட்டதெல்லாம் பெற நல் நிஜமே ஈடு. ஈடு நமக்கு சொல்லவே ஒருவரும் இங்கில்லை. டூ ஒரு வகையில் மேட்ச் ஆகிட்டாங்க, டூ நல்லா மேட்ச் ஆகிட்டாங்க. பட்டினத்தார் பாடுறார், பாடின மாதிரி வாழ்ந்தார். நம்ம பாடுறோம், ஆனால் வாழ முடியாது. பேசலாம் வேண்டும். நன்றி. அதாவது அந்த பட்டினத்தார் சொன்னார், நம்ம மாதிரி வாழ முடியாது. இப்போ நம்ம தங்கவேலையா வீட்டில் ஒரு கல்வெட்டு வச்சிருப்பாரு, முடிசார்ந்த மன்னரும் ஒரு பாட்டு பதித்திருப்பார். முடிசார்ந்த மன்னரும் மற்றும் உள்ள ஒரு முடிவில் ஒரு குடிசாம்பராக இருந்து மன்னாவது கண்டம்
படிசார்ந்த வாழ்வை நிலைப்பதல்லால் பொண்ணு நம்பலவர் அடிசார்ந்து நாங்கள் வேண்டும் என்று அறிவார்களே பட்டினத்தார். மன்னனே ஒரு நாள் அழிகிறான், கண்ணால பார்க்குறான். ஆனால் இவன் நிறைய நாள் வாழ்றதா நினைச்சுக்கிறான். பட்டினத்தார் பாடல தங்கவேலையா வீட்டில் கல்வெட்டா வச்சிருந்தாரு கரூர்ல. ஆனால் அந்த பாட்டு மாதிரியே தான் யார் வாழ்ந்தார்? தங்கவேலையா வாழ்ந்தார். அவர் சம்பாதித்த பணத்தை எல்லாம் கோயிலில் போய் சிவாச்சாரியார்களுக்கு கோயில் பணியாளர் அந்த கவரில் எழுதுவார், இது இறைவன் பணம். பைக்கில் அவர் கூட ஒரு ஆள் உதவியாளர் இருப்பாங்க. 500 நோட்டு, 200 நோட்டு, 100 நோட்டு, 20 ரூபா, 10 ரூபா எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க. 10 ரூபாவும் கொடுக்க மாட்டார். 10 ரூபா 20 10 ரூபா கொடுப்பாரு. எல்லாம் கவரில் போட்டு கொடுத்துட்டே இருக்கும். மேலே என்ன எழுதியிருக்கோம்? இது இறைவன் பணம். எனக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுத்தாரு. அவருக்கு வேலை இருக்கும், அதனால என்ன எடுத்து ஒரு சொல்லுவோம் பணத்தை கொடுத்துருவார். இதே ராமராஜில் நான் ட்ரெஸ் எடுத்துட்டு போயிருக்கேன், எடுக்கலாம் திட்டுவார். இப்போ நான் கரூரில் போய் வகுப்பு எடுக்கிறதுக்கு மாதம் கார் எடுத்துட்டு போகும்போது பெட்ரோல் போட தந்தாது. 2வது முறையாக சொல்கிறேன். நிறைய பேர் இதெல்லாம் சொல்கிறது இல்லை. சொன்னால் அதில் ஒரு ஆபத்து இருக்குது. வாத்தியாருக்கு ஏகப்பட்ட வருமானம் இருக்கும்போது அப்படின்னு அதை ஏதோ ஒன்றுக்கு நம்ம செலவழிப்போம். இப்போ நம்ம டெய்லி ஒரு நாளைக்கு வகுப்பு இருக்குது, உங்களுக்கே தெரியாது. காலையில் ஆட்டோ வர்றதுக்கு காசு வந்து வெளியே நம்ம அக்கௌண்ட்டில் யாருக்கும் கொடுக்கறது, டாக்டருக்கே கொடுக்குறது. சாயங்காலம் ஆட்டோ வர்றதுக்கு டாக்டர்கிட்ட கொடுக்கறது இல்லை. டீ நம்ம எங்கே வாங்கலை? டீக்கு சர்க்கரை ஒரு மாணவர் வந்து கொடுக்குறாரு. அது சர்க்கரை அப்படி எல்லாம் தனித்தனி டிபார்ட்மெண்ட் போட்டு வச்சுருக்கோம். அது வேறு ஏதோ செலவுக்கு நம்ம தயாராகணும். அந்த காசு வேறு ஏதோ ஒன்றுக்கு என்ன செய்யும் போகும். சரியா? அது யாராவது நீங்கள் ஏதாவது தப்பாக வாத்தியாருக்கு அது ஒரு 1000, இந்த ஒரு 1000, இந்த ஒரு 1000 நிறைய தேரும் போல தெரியுது. ஓ, அதனால தான் இந்த ரியல் எஸ்டேட் ஏரியாவில் சுற்றி கிளைகிறாரோ. அதனால் என்ன சொன்னார்? இறைவனிடத்தில் நம்மை கொடுத்த அன்றைக்கே 3 பொருளை கொடுக்கணும். என்னதெல்லாம்? உடல், பொருள், ஆற்றல். நம்முடைய உடம்பு இறைவனுக்கு வேலை செய்ய, நம்முடைய பணம் இறைவனுக்கு பயன்பட, நம்முடைய உயிர் உடல் மண்ணுக்கு, உயிர் சைவத்துக்கு. அதுதான் பின்னால் வந்து உடல் மண்ணுக்கு, உயிர் தமிழுக்குன்னு மாறிச்சு. நாயன்மார்கள் எத்தனை பேர் இறந்திருக்காங்க சைவத்துக்காக? எத்தனை பேர் இறந்திருக்காங்க? புகழ்ச்சோழங்கிற மன்னன் எதற்காக இறந்தான்? ஒரு சிவனடியார் ஒரு வீரனால் கொல்லப்பட்டுட்டான். தன்னுடைய வீரனால் ஒரு சிவனடியார் கொல்லப்பட்டதுக்காக உயிரை விட்டான். யாரு? புகழ்ச்சோழங்கிற மன்னன். அந்த திருநாவுக்கரசர் என்ன சொன்னாரு? ஆளும் நாயகன் கையில இருக்கை கண்டல்லால் மாடும் இவ்வுடல்னார். புரியுதா? வண்ணங்கண்டு நானும் போய் வணங்கி என்று போகேன். சைவம்னாலே என்னதுன்னா டூ ஆர் டை. அது காந்தி பின்னால் எடுத்து சொன்னார். செய் அல்லது சமயத்துக்காக உயிரது. அதுதான் நாயன்மார்களுடைய வாழ்க்கை. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு பஞ்சாயத்து நடக்குது, பெரிய புராணத்தில் பதிவாகிருக்குது. ஒருத்தன் வந்து சொல்கிறான், மனைவிக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், இது என்னுடைய மனைவியே இல்லை, என்னை கொல்றதுக்காக இந்த மாதிரி வந்திருக்குது. அந்த கதை முழுசாக எனக்கு வரல, தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பெண்ணால் என்னோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஊரில் ஒரு 60-70 பேர், ஊர் பெரியவங்க. அப்படி ஆபத்துன்னா தொண்டை மண்டல வரலாற்றில் இருக்கு இந்த கதை. திருக்குறிக்குண்ட தொண்டை நாயனார் புராணத்தில் இருக்கு. அப்படி ஒருவேளை இந்த பெண்ணால் உனக்கு ஆபத்து வந்துன்னா, இந்த நடுவராக இருந்து நாங்கள் எல்லாரும் உயிரை விட்டுறோம். ஆபத்து வந்து செத்து போயிட்டான். அத்தனை பேரும் உயிரை விட்டான். எதில் பதிவாயிருக்கு? பெரிய புராணத்தில் பதிவாக இருக்கு. அது கரெக்டாக எத்தனை பேர்னு சொல்லியிருக்கிறாங்க தொண்டை மண்டல வரலாற்றில் இருக்கு. சைவம்னால என்னதுதான்? செய்ய அல்லது சமயத்துக்காக உயிரை. அதை பின்னால் காந்தி எதாவது சொன்னார்? டுவார்டை, நாட்டுக்காக வாடு அல்லது நாட்டுக்காக வீரர் விட்டு காந்தி அதை செய்து காட்டினார். அதனால் இறைவனிடத்தில் எதை கொடுக்கணும்? உடம்பு சைவத்துக்கு, உயிர் சைவத்துக்கு, பொருள் சைவத்துக்கு. நாம் பாடுவோம், ஆனால் அது செயல்முறையில் வராது. அன்றே இந்த நாவியும் உடலும் உடைமை எல்லாமும் நல்லா பாடுவோம். யானும் அதுவே வேண்டி நல்லா வேண்டும் பரிசு ஒன்று உண்டென்னில் நான் வேண்டது ஒன்று இருந்துச்சுன்னா நீ விரும்பினாதான் நானே வேண்டுவேங்கிறார். நீ விரும்பாத ஒன்றை நான் என்ன செய்ய மாட்டேன், வேண்ட மாட்டேன். நாம விரும்புறது சாமிக்கு பிடிக்காததா இருக்கும், நல்லா தெரிஞ்சுடுங்க. ஆனால் நாயன்மார்கள் விரும்புறது யாருக்கு பிடிச்சதா இருக்கும்? சாமிக்கு பிடிச்சதா இருக்கும். நம்ம வீட்டில் அண்ணன் ஒன்று செய்தால் அப்பா உடனே செய்து கொடுப்பார். நல்ல சரியான அண்ணனாக இருந்தார். கடைசி தம்பி ஒன்று கேட்டால் வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிப்பார். ஏன்னா இங்கே எதிராக சிக்கிடுவாங்க யாருக்கு தெரியும். அண்ணன் ஏற்கனவே 9 மில் நடத்துகிறான், 10வது மில் கேட்குறான், நான் சேங்ஷன் பண்ணியிருக்கிறேன், நீ சின்ன பையன் இப்போ தான் பிஸ்னஸ் பண்ணுறேங்கிறா,
கொஞ்சம் தொழில் அண்ணன் கூட சேர்ந்து பழகு பார்க்கலான்னு சொல்லுவார். புரியுதா? அங்கே பார்த்தீங்கன்னா அண்ணன் விரும்பினது தான் அப்பா விரும்புகிறார். இங்கே மகன் விரும்புறதுல யாருக்கும் உடன்பாடு இல்லை. ஆனால் தொந்தரவு தாங்காமல் வாங்கிடுவான். கடைசியில் எதில் சிக்குவான்? இதுதான் நாயன்மார்களுக்கு நமக்குள்ள வித்தியாசம். அதை சொல்கிறது தான் இந்த மந்திரம். இதை நம்ம அடுத்த வகுப்பில் விரிவாக இன்னும் கொஞ்சம் பார்க்கணும். இது திருவாசகத்தில் ரொம்ப ஆழமான மந்திரம். ரொம்ப சிம்பிளாக சொன்னார் விவேகானந்தர். இது அழகாக சொன்னார். விவேகானந்தர் சொன்னது புரியுதான் பாருங்க. விவேகானந்தர் சொன்னார், நமக்கு தேவையானது, நமக்கு பிடித்ததையெல்லாம் இறைவனிடத்தில் கேட்கிறோம். நமக்கு பிடித்ததையெல்லாம் மாரியம்மனிடத்தில் கேட்கிறோம். நமக்கு தேவையானதை மட்டும் மாரியம்மன் தருகிறது. பிடிச்சது ஆபத்து, தேவையானது ஆபத்து கிடையாது. ஒரு சுகர் பேஷண்ட் வந்து டாக்டர்கிட்ட போய் உட்காந்துருக்கிறார். என்ன வேணும் சார்? அவர் டேபிளில் நம்ம கேட்ட அவர் கெட்ட நேரம் டேபிளில் அப்போ தான் ஒரு ஸ்வீட் கடைக்காரர் அதில் லட்டை வச்சு போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க. சார் வீட்டில் லட்டை சாப்பிட 2 லட்டு கொடுங்க சார், அதுக்கு பேசிக்கலாம் அப்படின்பார். கொடுக்க முடியுமா? எது அதிகமாக காட்டும்? சுகர் இன்னும் கொஞ்சம் அதிகமாக காட்டும். அதனால் நமக்கு வந்து கேட்டதையெல்லாம் கொடுக்க முடியாது. இதையெல்லாம் செய்தியாக வச்சு நம்ம நிறைவு செய்வோம். இந்த நிறைவு செய்யலாம். டீச்சர் சொல்கிறீங்களா? ஒரு பாட்டு பாட சொல்கிறாங்க. கண்ணங்க பாட்டு சொல்ல சொல்லிக்கலாமா?